சமீபத்தில் என் பைக்கில் கார்பூரேட்டர் பிரச்சனையால் பெட்ரோல் நிரம்பி வழிந்தது. அதனால் நான் ஓவர்ஃப்ளோ டியூப்பை அடைத்துக்கொண்டு ஓட்டத்தை தொடர்ந்தேன். சில நாட்களுக்குப் பிறகு பைக் ஸ்டார்ட் ஆகாததால் நான் மெக்கானிக் கடைக்குச் சென்றேன். மறுநாள் என் பைக்கை வாங்கினேன். கார்பூரேட்டரை சுத்தம் செய்வதற்கு பில் தொகையான 1300 ரூபாய் செலுத்தச் சொன்னார். நான் அதிர்ச்சியடைந்தேன். கார்பூரேட்டர் ஜாம் ஆகிவிட்டதாக மெக்கானிக் கூறினார். லேத் பட்டறையில் வேலை முடிந்தது. பைக்கை மீண்டும் ஸ்டார்ட் செய்ய நிறைய கடின உழைப்பு கொடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்த ஏமாற்று மெக்கானிக் கட்டணங்களை குறைக்க தயாராக இல்லை. 5 நாட்களுக்குப் பிறகு மீண்டும் பெட்ரோல் கசிவை எதிர்கொண்டேன். மீண்டும் நான் அதே மெக்கானிக்கிடம் சென்றேன். தொடர்ந்து ஓட்டுவது பற்றி கவலைப்பட வேண்டாம், ஓவர்ஃப்ளோ தானாகவே நின்றுவிடும் என்று அவர் கூறினார். 1 கிலோமீட்டர் கழித்து பைக் நின்றுவிட்டது. மீண்டும் ஸ்டார்ட் ஆகவில்லை. ஓவர்ஃப்ளோ பெட்ரோல் கசிந்து கொண்டே இருக்கிறது. நான் மீண்டும் ஓவர்ஃப்ளோ டியூப்பை அடைக்க முயற்சித்தேன். என் நண்பர் ஓவர்ஃப்ளோ டியூப்பை அடைப்பது நல்ல யோசனையல்ல என்று சொன்னார். அது உங்களை என்ஜினை ஸ்டார்ட் செய்ய விடாது. இதன் காரணமாக என்னுடைய பைக் கடந்த முறை ஸ்டார்ட் ஆகவில்லை என்பதை அப்போதுதான் உணர்ந்தேன். இது முழுக்க முழுக்க என்னுடைய தவறுதான். ஆனால் ஏமாற்றுக்கார மெக்கானிக் என்னை ஏமாற்றி அதிக கட்டணம் வசூலித்தார். பெட்ரோல் கசிவு இன்னும் தீரவில்லை. இப்போது என் பைக்கை சரிசெய்ய என்னிடம் பணம் இல்லை. என் பைக்கை கைவிட்டு விட்டார்கள். ஜீரோ பேலன்ஸ் நடுத்தர வர்க்கத்தினர் ஏமாந்து போனது உண்மை கதை.